வேந்தனின் மீதும் உறுதி. இனிமேலும் வாழ்வோம், இனிதாக வாழ்வோம். உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டியெழுப்புவோம் தமிழர் உலகத்தை. ஒன்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழரால் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தனித்தால் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தனித்தால் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தனித்தால் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேர் கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். இந்த நாடை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறேன். இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன் தான் இதை உணர்ந்து அறிந்தான். அது நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏதுமற்று நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான், ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்து விட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். பணமில்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று.
நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம். எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன்னிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற, இது ஜெயிக்குமா, இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவார்? கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றார். கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து, 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தவர்களுக்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று மாற்று என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்றல்ல, ஏமாற்று. நாங்கள் இதுவரை தோற்றோம். யாருக்காக? என் மக்களுக்காக. நாங்கள் வெல்வோம். யாருக்காக? அதுவும் என் மக்களுக்காக. நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள். ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்ல இல்ல. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது. அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துவர்கள் ஆக சிறந்த கருத்தை வைத்து கட்சி நடத்துபவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில். 2019 மறுபடியும் போட்டியிட தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தேவை சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதல ஊத்துவான். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்ற கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி?
பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே இருக்கும். நம்ம மேலதான் எண்ணெயே வரும். அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது, அவங்களுக்கெல்லாம் பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன்ட்ட எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கும்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? நீ எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான். கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம், அதான் உயிர் ஆயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். முடியுமா முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாத. உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது. உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். எல்லாரும் ஓன் கடவுளை தண்ட, ஓன் தெய்வத்தை தண்ட கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயோன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன், இவன் சிவன், இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்திடு. சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வட சென்னையில் போடுவான்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாத்தணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்டான். அவன் வீட்டுல எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் ஜல்தியாரோ பாணிகராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும் கொஞ்ச நாள். கேட்ட தமிழர்களா வேலைக்கு வர்றதில்லை, தண்ணியை போட்டு படுத்துறான் அப்படின்னு. தண்ணியை திறந்து விட்டேன். யாரு? கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போதை பொருள் வித்தவன் காசு, சுரண்ட லாட்டரி வித்தவன் காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு? நீங்க. கணக்கெடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டுல காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேரை சொல்றான். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளர் அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை. ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என் பேரை சொல்ல முடியல. அமெரிக்கா போகும்போது கைது, புறங்க இப்படி. கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கைய பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்ல. அப்புறம் என்ன வாக்கிய என்ன கூட்டி போவான். அப்போல்லாம் நான் யார நினைச்சு பண்றீங்க? இந்த இவர் பார்த்த வேலை
நானே கசங்கன 4 பழைய பேண்ட் சட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு போனா அவன் என்னைய படாத பாடுபடுத்துறான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு? இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்ல. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான் இது. இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது? இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும், அப்புறம் செய்யுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உலகத்திற்கு அறம், மானம், வீரம், இது 3ஐயும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை உணருங்கள். அறத்தின் வழி பிறந்த மானம், மானம் காக்க பிறந்த வீரம், அந்த வீரத்தின் வழிவந்த மறவர் கூட்டம் நீங்கள் என்பதை கவனத்தில் வையுங்கள். வெற்றி ஒன்றுதான் எல்லா துன்ப துயரங்களுக்கும் விடை, அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பதில். என் அன்பிற்குரிய தமிழ் தங்கைகளே, இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புரட்சி மொழிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு களத்திலே நில்லுங்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னை தேசியவாதி என்பார்கள், உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள். நாம் உரிமை என்று பேசுவதாலே தேச துரோகி என்கிறார்கள். இருக்கட்டும், அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்திலே நில்லுங்கள். சற்று தளர்வு, சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும். திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடக வாய்கள் உண்டு, இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு. தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவார்கள். 10 ஆண்டு கால பதவியில் இருந்தாயா? பாராளுமன்றம் சென்றாயா? சட்டமன்றம் சென்றாயா? கோடி கோடியாக கொள்ளையடித்து குவித்தாயா? லஞ்சம் ஊழல் பெற்றாயா? வளங்களை சுரண்டி கொளுத்தாயா? இல்லை. இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய். ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும்? ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி. கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். இப்படி எங்கேயாவது வேட்பாளரை கட்டு பார்ப்போம். கட்சி காசு கொடுக்கணும். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 10 crores. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 20 crores. நீங்க போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க? 20 crores. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 30 crores. நீங்க போங்க. அதிகமாக அவன் காசு கொடுக்குறான்னு அவனுக்கு சீட்டு. டாக்டருக்கு படிக்கிறதான் படிப்பா என்று கேட்டுவிட்டு எல்லோரையும் மருத்துவராகவே நிறுத்தியிருக்கிறார். நிறுத்திருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? ஏன் நிறுத்திருக்கேன்னு நினைக்கிறேன்? எங்கால் காவல் படை, எல்லா படையும் நிறுவனர். கரும்புலி படை, வான்படை, கடற்படை, உளவுப்படை, எல்லா படையும் நிறுவிட்டு காவல் படையை நிறுவுறார். காவல் படை நிறுவிட்டு எங்கால் பேசுனது என்ன தெரியுமா? நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுக்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. ஏன்டா டாக்டர் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு? உன் நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா. இப்ப எதுக்கு இவங்களுக்கு சீட்டு? நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக. 100 பேர் மரண செய்தி, 90 பேர் புற்றுநோய் மரணம். பல், ஈறு புற்று, காதுக்குள் புற்று, மார்பிலே புற்று, 3 வயது குழந்தைக்கு புற்று. குழந்தைக்கு ஏன் புற்று? தாய்ப்பாலை தவிர எதுவும் உன்னலையே. தாய்ப்பால் நஞ்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சு? தாய் உண்ட உணவு நஞ்சு.
அங்கதான் என் அப்பா வருகிறார் நம்மாழ்வார். நஞ்செல்லா உணவு அதுவே நம் கனவு. என்ன இவர் இதுவே பேச்சு, இவர் சாத்தியமில்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியமில்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளர்னு பேரு. டேய், வெறுங்காலோட நடந்தேன், சுட்டுச்சு, கல்லும் முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்பட்டுச்சு, படைச்சிட்டேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு கற்பிக்குது. நிலம் கொடுத்தது நானும், வளம் கொடுத்தது நானும், வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்தடிக்கிற மாதிரி விஷத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களை எல்லாம். ஒருத்தருக்கு இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டேன் பாரதி. பாரதின்னு பாரதிய பாட்டன்ங்கிற சீமான் பாருங்கள், பார்ப்பன அடிமை இவன். எல்லாம் பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சொருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசா எனக்கு தாத்தா இருந்தாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி. பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாது எவனும் எழுதல. 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அவன் தனி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கிட்ட அவனுக்கு பட்டுவ. டேய், இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பிடும்டா. என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா மானங்கட்ட நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒருத்தன் சொல்றான் அடிப்பம்னே, அடிப்பம்ன்ற. 10 சீட்டுங்க. ஒருத்தன் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி எவனா கேட்டிருக்கான? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்களுக்கு தான். பாடகடி தூக்கிட்டு போறான், நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவேன் டேய் அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்திருக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவு எடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன். நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டுறா. தண்ணி கொடுக்கல கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா. நீ கொடுத்துட்ட 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுற. கிறிஸ்தவ இஸ்லாமிற்கு திமுக தான் பாதுகாப்பு. ஜெயிலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா, கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்து பாரு. ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம். அவன்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த புள்ள எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பான். வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்க போறேன். ஒருத்தர் இருக்கான்ல, ஒரு கிறுக்கு பைய, எங்க பாட்டன் ஒருத்தர் இருக்கான், பைத்தியக்கார பைய. உலகம் போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை போட்டு செஞ்சிருக்காங்க. லூசு ராஜராஜம்பா. உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான். ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதை நீதும் படிச்சு தெரியுவா நீ? பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றது இல்ல, திராவிட பொங்கல். இப்போ ஒரு புது கூட்டங்கள் சமத்துவ பொங்கலே சமத்துவம் தான்டா. வேளாண்மையில இயற்கை, வேளாண்மையே இயற்கை தான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்தும் சீமான் ரொம்ப தமிழ் பற்றாளர். எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான்.
ஏன்னா தமிழையா சீயு போப்பு தமிழ் பற்றாளர், கால்டுவெல் தமிழ் பற்றாளர், ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர், உணர்வாளர். நான் பற்றாளர் இல்ல, நான் தமிழன். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள், ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். நாங்க ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலை போராளிகள். இந்த சில பைத்தியம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோக்கிய பேல, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. இங்க வா. நீ எதையும் கத்துக்கிறது இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு கிடப்ப நீ. அப்போலாம் என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியில திளைக்கும் தெரியுமில்ல. டேய், என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட் நீ சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தகிழ் தமிழ்ப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு. மருத்துவரா சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு. உடல் நோய்பட்டு போகல, தேச நோய்பட்டு போச்சு, நாடு நோய்பட்டு போச்சு. அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கு. எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம், சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இவங்க என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல தானே லைட் எரியும், எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரா. இப்ப கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராது நீப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பி டீம் அவங்க தான். 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில் வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆசிரியரா இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. எங்கள மாறி அயோக்கியப்பல நீ உலகத்துல நீ பாத்திருக்கியா? நீ என்னை பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதியை இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்க சிறுபான்மைன்னு வச்சு அடிக்கிறான், இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதுல இருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆட்டுறான். என்னதான்டா நாங்க பண்றது? சிறுபான்மைக்கு சலுகை. 75 ஆண்டுகளை ஒருத்தங்க கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்கிறதுவன். ஏன்? அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு. அதான் ஒண்ணுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறது இல்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்பனா நீ பெரும்பான்மை, அவன் சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. அவனுக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவனுக்கு 10 விழுக்காடு. அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே ராஜா. அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கவனிச்சுக்க. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி. அதான் நீ அம்பானி பொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தர ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேசி ஒன்றும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கணும், நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், துணை போவார். சாராயத்துக்கு எதிரு காந்தி காசு கொடுத்தா குடிக்கிறான். என்ன சிரிக்குது? சூதாட்டத்துக்கு எதிரு காந்தி காசை வச்சுதான் விளையாடுவான். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்தில் இருந்து எடுத்து விடுங்கள். இதுக்கு என்ன காரணம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.
உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற முழக்கத்துக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அது என்ன சீமான் அடிப்படை அமைப்பு? அவன் சிஸ்டர் ராங்குங்கிறான், நான் தூய தமிழ்ல அமைப்பு சரியில்லைன்றேன். அமைப்பு என்ன அமைப்பை மாத்துவேன் சீமான்? இப்ப ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு ராஜா, அவரே எம்பிக்கு நிப்பார் ராஜா. இப்ப ஒரு அரசு மருத்துவர் ராஜா, அவர் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் போட்டியிட முடியாது ராஜா, அது ரிசைன் பண்ணணும். அது என் கட்சியில் நிக்கிறதுன்னா உடனே ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். சீமான் கட்சியில் போய் நிக்க போற நீனு அப்படி இந்த கூட்ட நடத்துக்கு இடம் இல்லாம ஒருத்தர் கெஞ்சி எதிரி தனி இங்க வந்து வாங்க நடக்குது. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? இப்ப அம்மையார் விஜயதாரணி பதவி விலகிட்டாங்க, போயிட்டாங்க வேற கட்சிக்கு. ஏதோ சீட்டு கிடைக்கும்னு போனாங்க, அது கிடைக்கல. ஆனா இப்ப அந்த இடத்துல தேர்தல் நடக்குது. இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன பண்ணலாம்? இப்ப தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல். அதுக்கு செலவு என் காசு, உன் காசு, நம்ம காசு. இப்ப என்ன பண்ணும்? விஜயம்மா இங்க வாங்க, நீங்க உங்க பேராசைக்காவது இந்த கட்சியை விட்டு இந்த பதவி விட்டு வெளியில போனீங்க. இப்ப தேர்தல் நடக்குது, 20 கோடி செலவு, 20 கோடியை கொடுத்துட்டு போங்க. இதுக்கு பேர் என்ன ராஜா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப அந்த இடைத்தேர்தல் வேண்டாம், நாங்க எங்க கொள்கை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்ற கொள்கை. ஏன் சீமான் வேணாங்க, மக்கள் காசை எதுக்குங்க விரயம் பண்றீங்க? அப்ப என்ன பண்ணலாம்? மீதி இன்னும் 2 ஆண்டு இருக்குங்க. 2 ஆண்டுல விஜயதாரணி முதல் இடம்ங்க, 2வது இடம் யாரு வந்ததுங்க? இந்த அம்மாவுக்கு அடுத்த வாக்க வாங்கினவன் யார்? அவன் மீதி இருக்கிற 2 ஆண்டுக்கு எம்எல்ஏங்க. இவ்வளவுதாங்க எங்க கொள்கை. புரிஞ்சிருச்சா? இப்படி சொன்னீங்கன்னா இடைத்தேர்தல வேணாம், 2வது இடத்துல இருக்கிற நம்ம வந்துடலாம்னு ஒரு இருந்துன்னா அந்த இருக்கிற எம்எல்ஏ எம்பியை கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? இவன் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது, இப்ப மட்டும் என்ன பண்ற? இது இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு பத்தியா? இதுதான் நாடு. ஜனநாயக நாடு, மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவி யாரு? திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முக்கு நீ ஓட்டு போட்டியா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செய்தவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் தங்கள் வசதிக்கு. இப்போ நாட்டின் முதல் குடிமகளையே, மக்களாட்சியின் தலைவியையே மக்கள் தேர்வு செய்ய முடியவில்லை என்கிற அமைப்பு ஜனநாயக துரோகம். வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்ட நான் என் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் மகளுக்கும் நான் போடுறேன், நிறுத்துங்கிறேன். அப்படி நிறுத்துறதுனால என்ன சீமான் அப்படின்னா, தேர்தலில் நின்று வேலை செய்து வாக்கு கேட்கும் போது மக்கள் தன்னை தோற்கடிப்பார்கள், வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம் இருந்தால் மக்கள் நலன் சார்ந்து தீட்டப்படுகிற திட்டங்கள், சட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன? அவர் எலெக்ஷன் நிக்க போறதில்லை, அவர் நியமன உறுப்பினர். இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி. மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், ஆனால் மந்திரியாகி எங்கள்கிட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. 10 ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருங்க மன்மோகன் சிங் தேர்தலில் நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கலங்க. தேர்தல் தோற்று போவார். அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும். ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு, அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது? 10 ஆண்டு காலம்ங்க மக்களை சந்திச்சு வாக்கு பெறலை, நன்மதிப்பை பெறவில்லை. இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை, கேரளாவை தவிர அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம், தோற்று போவார். இங்க கேரளாவில் வந்து நிப்பார். இப்ப அங்கதான் நிக்கிறது. ஒருவர் 20 பதவிக்கு போட்டி போடுவது, 2 தொகுதியில் போட்டி போடுறது. அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது. இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம்.
அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா, பெட்டி. அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலட்டுற? தோடு இருக்குல்ல, தோடு. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. அதை விட்டுட்டு இவன் சமஸ்கிருதத்தில் கேசம், முடி, ஹேர் ஆங்கிலத்தில். இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு. என்ன மணலையில் போய் என் பிள்ளை எழுதுங்க? சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியா? கிட்ட போய் அனுப்புனியா? எங்கிருந்து அனுப்புன? கீழே இருந்தே இயக்கிறீல்ல. ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருதாலே. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. ஐயோபா, இவர் பார்த்த வேலை. என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. அப்படியே டரரா டரரா. இவங்க என்ன சொல்றது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. இது வெறுப்புல தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்னவாடா எங்களை படுத்துறியப்பா? இந்திய திணிச்சான், எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்ன, எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன், சிஐஏ நான் எதிர்த்தேன், ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நீ இதுல தானே ஆட்டம் காட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சும்மா கோடி கோடியா வருது. எங்க இருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ பிஜேபி பி டீம்னா என்னைய ரைட போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்னைய ரைடு. அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல. ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரியன். அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடுது. எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து விட்ட நீங்கள் சிம்பல்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்னைய பாருங்க, சிம்பல்லெஸ். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனைன்னு கேளு. அதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் தான் ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்துல ஓரத்துல வச்சிருக்குது. ஏன் இதை மட்டுமாவது போடையாது? தள்ளி போட மாட்டான். ஏன்? பயம். பயம். சின்னமெங்கே சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்ல. இதுதான் வழி இருக்கு. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட?
சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்டார். கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை ஒண்ணு இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானாங்கிற போட்டி. நீ நல்லாட்சி கொடுத்தியா, நான் நல்லாட்சி கொடுத்தனா? அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டிட்டான் அவன் பேர். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்காங்க. யாரு? இந்த அரசு. ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில். இவர் வருவாரு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ்காந்தி யாரு? உங்க ஐத்தமைனா? யாரு? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டான். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே நீங்க கடைசி பார்த்திருக்க. நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கான்னு பாரு. செக்கிழுத்தவன் பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதியா. அவன் ஒரு பைத்தியக்கார பை, சொத்த புறா வித்துட்டு இவன் யாரையும் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு வீட்டுக்கு வாங்கின? கருணாநிதி வீட்டுக்கு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன் படுற பாடு. நம்ம பாட்டி இந்த சிக்கிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவரு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்க ஒரு அப்பா இருக்க, எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேரு. 95 வயசாகி போச்சு. 6 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். மீச முடிய ஒவ்வொன்னா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க. சுருட்டு ஒரு வார்டு கவனிச்சலர் கூட இல்லை. எவனே தெரியல. இவன்லாம் அமைச்சருன்றான், அவன் அமைச்சருன்றான். ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கோடி ஈடி ரைடு. ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டா, ஐயா 2 லட்சம் கோடிங்கிறாங்க. அவ்வளவுலாம் இருக்காது, கூடத்தான் இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு ஆட்சி முறைகள். அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவடைக்கான நாளாக கருத முடியாது. ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள் என்கிறான் ஓசோ. அது மாதிரி உங்கள் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறேன். நிறைய தேர்தல்களில் நாங்கள் நின்று இருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் தோற்கக்கூடாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். ஆசிரியர் பெருமக்களை நிறுத்தியிருக்கிறேன். கற்போம் கற்பிப்போம். அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அதை கற்பிக்கத்தான் பேராசிரியர் பெருமக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், எளிய பிள்ளைகள், எங்களை பாருங்கள். ஏன் நான் தனித்து நிற்கிறேன்? ஏன் யாரோடும் சேரவில்லை? மாற்றம் என்று திருப்பி இவர்களோட சேர்ந்தால் அது மாற்றம் அல்லாமல் ஏமாற்றமாக ஆகிவிடும் என்று நான் நிற்கிறேன்.
எனக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு தடத்தை நான் பதித்து விட்டு செல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்பு நின்றவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக மாறி போனார்கள். அதனாலேயே நான் 40 தொகுதியிலும் போட்டி போடுகிறேன். இவனெல்லாம் ஒரு ஆளா என்று பேசியவர்கள் இவன்தான் ஒரு ஆள் என்று பயப்படுகிற அளவிற்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத நிலையில் உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். தொலை தூரத்திலிருந்து எங்களை நேசிக்கிற எம் சொந்தங்கள் எங்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு கொடுத்து உதவுகிறார்கள். தமிழ் தேசிய முதலாளிகள், பெரும் முதலாளிகள் தமிழர்கள் ஒருவர் கூட எங்களுக்கு கை கொடுத்து உதவவில்லை. இந்த ரைடுக்கு பயந்தால் ஒரு நாள் பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என்ன செய்தாலும் நான் வெல்வேன். இந்திய பெருநிலத்தில் தமிழர் ஆட்சி போல ஆட்சி மலர வேண்டும் என்கிற ஏக்கமும் தவிப்பும் எல்லாருக்கும் வர ஆட்சி செய்து காட்டும். கல்வி, மருத்துவம், குடிநீர் தரமா கொடுப்போம். தலைநகரில் பாதையை பார்த்தீங்கள, தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்கா? கொடுப்போம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. சிம்பிள் செலக்ஷனுக்கு நான் வரும்போது அப்ப எப்படி நடத்துறதுன்னு கேட்டாங்க. என்ன முறைக்கு வா, நம்பருக்கு வா. நம்பர் அமெரிக்கா மாதிரி 101 201 வா. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல உன்னை படிக்க வை, அப்புறம் தேர்தலை வை. 1-2 தெரியாதவன் ஓட்டப்படா போடுவான். தேர்தல் 20 நாள்ல நடக்குங்க என்றதுக்கு 44 நாளுங்க. எப்படி என்ன இந்தியா? டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, சிலர் சொல்லுவான்ல சீமானோட 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்படின்னு. உன் கருத்து என்ன? அதுல என்ன வேறுபாடு உடன்பாடுன்னு பேசுவோம். உன் கருத்தை சொல்லு முதல்ல. நீ ஒரு அடிமை நாயி, நான் ஒரு அடிமை நாயி. அதுல என்ன முன்னடிமை பின்னடிமை? சும்மா ஒரு கருத்து, ஒரு சொல்றது. அவரா இந்த இடத்துல பாராட்டலாம், மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டேன். துணிஞ்சு மக்களை நம்பி தேர்தலை நிக்க சொல்ற ஐயா ஸ்டாலின் சொல்ற. 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி 10 ஆண்டு கால சாதனையை சொல்லி ஓட்டுக்க வேண்டியது எது கூட்டணி? நாங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு பதவியும் அனுபவிக்கல, ஆனால் நிக்கிறோம் பாரு. என்னை பெற்றவர்கள், என் பாசத்திற்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை, இந்த துணிவு வரை. இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னே தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தல வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்ற. இந்தியா உலகத்துல சொன்ன பாரு, ஏதோ ஒரு சின்னம்ங்க. என்ன சின்ன? காலையில ஓட்டுனாலும் இப்ப சொன்னி உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பெற்ற தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான். எங்களை ஒண்ணு நீ பண்ணிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்யறவனுக்கும் வேறுபாடு இருக்கு ராஜா. எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீமா. கண்டுபிடிக்கிறான், அவன் ஒண்ணுமே இல்ல, அதனால பயப்பட மாட்டேறான். தமிழ் பேரினத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி யாருக்கு வரும் என்றால், எவர் உயிருக்கு பயப்படாமல் மரணத்துக்கு அஞ்சாமல் துணிந்து நிற்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி வரும். சின்னமே இல்ல, சின்னத்தை எடுத்துட்டா என்னத்தை என்ன பண்ணுவ? கன்னியாகுமரியில 27 ஆரம்பிக்கிற ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு உன் இடத்துல விடை இருக்க போகுது? 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தலாம் யாருக்கு? எனக்குத்தான், எனக்குத்தான். ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவான், நான் எப்படி வருவேன் எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வருவேன் பாரு. எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்தில் இருங்க. என்ன பிரச்சனை இருக்கலாம், பிணக்கில்லாது இணக்கமாக களத்தில் நில்லுங்க. தமிழ்நாட்டிலே ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சியெல்லாம் பாருங்க, அதே முகம், அதேதான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. மறுபடியும் போய் என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள்.
மேற்கு வங்கத்திலிருந்து பெருமைமிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்க பெண் மகுவா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் நிறுத்தியிருக்கிறேன் இந்த களத்தில். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறேன். ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்திய திமுக ஒரு இடத்தில் கூட கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். நீ ஒரு நாள் அதிகாரத்தை மைண்ட கொடு. சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதியெல்லாம் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்க என் பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை இருக்குமா? மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை, நீ போடுற சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். உங்களினுடைய எதிர்பார்ப்போடு என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய 40 வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும், வழிநடத்தட்டும். உங்களினுடைய பேராதரவோடு, பெரும் வாழ்த்துக்களோடு என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன். என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இசை மதிவாணன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கிறேன். தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரோவினா ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். விருதுநகர் கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி. என் ஆயுயிர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். அற்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவனில்லை இந்தியாவில். ஆகச் சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணிருக்கேன். சும்மா உப்புக்கு சப்பானி நிறுத்தல. முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு சிவகங்கை என்னுடைய மண். என் தங்கை எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். என் தம்பி ஹுமாயூன் அவர்கள் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும். என் தங்கை நாகப்பட்டினத்திலே ஆகச் சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன். இதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். பேராசிரியை இரா தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வீர மிகுந்த அந்த காளையை நான் திருச்சியில நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். கைலைராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில்
உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னுடைய தங்கை கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுநர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர், சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என்னுடைய தங்கை பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி. என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் ஆருயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் ஆனவர் என்னுடைய அருமை இளவல் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். என் ஆருயிர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். 2 பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மகேஷ்குமார் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தங்கை அப்சியா நஸ்ரீன் அவர்களை அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திருவரம்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி இரா கார்த்திகேயன் அவர்களை நிறுத்துவதில் மத்திய சென்னையில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். என் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வட சென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன். பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவர் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தமிழ்